வாங்க இன்னைக்கு நம்ம காய்கறியை அறுவடை பண்ண போகிறோம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கத்திரிக்காயும் எடுத்துக்கலாம், மூக்குத்தி அவரை எடுத்துக்கலாம். அவரைக்காய் எடுத்துக்கிறேன். பாருங்க, பீர்க்கங்காய் வந்திருக்கு, இது விதைக்கு விட்டுருக்கேன். எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அவரைக்காய் பூத்துருக்கு பாருங்கள். வெண்டைக்காவும் கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் செடியில் வந்துருக்கு பாருங்கள். வேங்கேரி கத்திரிக்காய் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். பட் அவரே எடுத்துக்கலாம், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. குட்டி பந்தலை போட்டிருக்கனால பாருங்கள் கோவக்காய் எப்படி படுத்து கிடக்குதாங்க. இதை எடுத்துக்கலாம். பாருங்க கோவக்காய் பழுத்து இருக்குங்க, பெருவட்டா இருக்கு பாருங்க. பாருங்க எவ்வளோ அவரைக்காய் இருக்கு. இதை எடுத்துக்கலாம். அவரைக்காய் இதையும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக வரணும் பாருங்கள். நிரஞ்சன் கத்திரிக்காய் இவ்வளோ காய் பாருங்கள். நிரஞ்சன் கத்திரிக்காய் வந்துட்டு பாருங்கள். வேஞ்சரியும் நிரஞ்சனும் அங்கங்கே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் பெருசாகணுங்க. இது நல்லா பாருங்க. பூண்டு தோல் கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்லேயும் இப்படி சேகரித்து வச்சு இது வந்து நான் செடிங்களுக்கு கொடுப்பேங்க. இதுவும் இதெல்லாம் நமக்கு எளிமையாக நம்ம எடுத்துக்கலாம். கடையிலையோ இல்லை வீட்லையோ சேகரித்து இதை செடிங்க கொடுத்தா இதுவும் நல்ல ரிசல்ட்டுங்க. எடுத்துக்கலாம். சிகப்பு காராமணி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். சிகப்பு காராமணி. சிகப்பு வெண்டை எடுத்துக்கலாம். கீழே விழுந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது சிகப்பு வெண்டை. இந்த வெண்டையை எடுத்துக்கலாம். பாருங்க எங்கே விழுந்திருக்கு, இதை எடுத்துக்கலாம். அங்கங்கே இருக்குது பாருங்கள். பவானி கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இன்னும் மொட்டு வந்திருக்கு, இப்போ தான் காய் குட்டியாக வந்திருக்கு. கொத்து கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். காளான் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். பாருங்க தக்காளி போல் இருக்குது பாருங்க, விழுந்திருக்கு. எவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன பந்தலில் மூக்குத்தி அவரை பாருங்கள் எவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்கள். மூக்குத்தி அவரை அதிலே வேங்கேரி கத்திரிக்காயும் அங்கே இருக்குது பாருங்கள். எடுத்துக்கலாம். அதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. இப்போ தோட்டத்தை ஆரம்பித்த பிறகு தான் இந்த மூக்குத்தி அவரெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்கான்றத எல்லாம் பாருங்கள் அங்கங்கே விழுந்திருக்கு. எடுத்துக்கலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது. கொடியில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒன்று விதைக்கு விட்டு ஒன்று எடுத்துக்கிறேன். இதையும் பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு. இதில் இருக்க மூக்குத்தி அவரையும் எடுத்துக்கலாம் பாருங்கள். அப்படியே வந்துருச்சு காம்போட. இதில் எல்லாம் கொஞ்சம் விதைக்கி விட்டுருக்கேன். மெழுகு பீர்க்கான் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் பாருங்கள் அவரைக்காய். இந்த பீர்க்கான் எடுத்துக்கலாம். நானே பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
பாருங்கள். சரி, கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பீர்க்கான் அவரைக்காய் எடுத்துக்கலாம். நான் விதைக்கி விட்டுருக்கேன். கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசாகும். சிலோன் பசலைக்கீரை பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள், பூவும் வந்திருக்கு பாருங்கள். கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். பாருங்கள், காய்கறி வேஸ்டேஜை கொண்டாந்துருக்கேங்க. எப்படி பாருங்கள், இந்த காய்கறிகள் வேஸ்டேஜ், அப்புறம் டீ தூள் எல்லாமே இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் சேகரித்து தாங்க. இதில் கொஞ்சம் நான் மண்ணை நடுநடுவில் போட்டுட்டு ரெப்பி நான் தோட்டத்தை ஆரம்பிச்சிருவேங்க. காய்கறியை நம்ம இந்த மாதிரி பண்ணி நமக்கு அறுவடை எடுக்கலாங்க ஈஸியாக, மண் கொஞ்சமாக போட்டு. இப்போ நான் எல்லாத்தையும் கொட்டிடுவேங்க. இந்த பாருங்கள், எல்லாத்தையும் கொட்டிட்டு நம்ம ஒரு கைப்பிடி மண்ணை போட்டுக்க வேண்டியதான். பிளாஸ்டிக் இருந்து தான் எடுத்துடணும். பாருங்கள், இந்த மண்ணை தான் தோட்டத்து மண்ணை அப்படியே தூவி விட்டுருவேன். விட்டு இப்படியே நம்ம போட்டு தண்ணி படாமல் ஒரு இடத்துல ஓரமாக வச்சிட வேண்டியதான், முக்கால் அளவுக்கு நெப்பிட்டு. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் டீ தூளும் மண்ணையும் போட்டு நம்ம என்ன செடி வைக்கணுமோ வைக்கணுங்க. அவ்வளோதாங்க. பண்ணிக்கலாம். புலாவுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். போதுமான அளவுங்க நீட்டாக இருக்கிறது. அதேமாதிரி கொய்யா இலை எடுத்துக்கலாம், சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. வெந்தயம் போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க இது. அந்த இலை ஒரு 5-6 இலை கட் பண்ணிக்கலாம். பார்டர் அவர் பாருங்கள், காயே வந்துடுச்சு பாருங்கள், பூத்துதில் பாருங்கள் காய் வந்துக்கிட்டு. இந்த பாருங்கள், க்ளீன் பண்ணும்போது பார்த்தா இங்கே பாருங்கள் அவரை இது பாவக்காய் பாருங்கள், இங்கே அடியில் தொங்குது, மறைஞ்சி இருக்குது. இதை எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் கிடச்சிருக்குன்றதை பார்க்கலாம். 3 வகையான வெண்டைக்காய் கிடச்சிருக்குங்க. அது தவிர 3 வகையான அவரைக்காய் கிடச்சிருக்கு. மூக்குத்தி அவரை, தம்பட்டை அவரை, பச்சை அவரை கிடச்சிருக்குங்க. அது தவிர கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா 4 வகையான கத்திரிக்காய், பவானி கத்திரிக்காய், காளான் கத்திரிக்காய், கொத்து கத்திரிக்காயில் 2 வகைங்க. அது தவிர பாவக்காய் கிடச்சிருக்கு, பீர்க்கங்காய் கிடச்சிருக்குங்க. எனக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். புலாவ் இந்த ரம்பை இலை எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. புலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க, ரொம்ப நல்லதுங்க. அது தவிர கொய்யா சுகருக்கு சாப்பிட வேண்டியதுங்க, விதையை போட்டு கொண்டாந்துருக்கேங்க. எனக்கு தேவையான கருவேப்பிலைங்க. பாவக்காய் கிடச்சிருக்குங்க, இவ்வளவும் கிடச்சிருக்கு. அது தவிர 15க்கும் மேற்பட்ட கீரைகள் கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோம், டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோங்க. நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு, புலாவுங்க, ரம்பை இலை வச்சு புலாவ் பண்ண போகிறேன். அது தவிர வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு, எல்லா காய்கறியும் போட்டு பொரியலுங்க. இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும்? எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி நமக்கு கிடைக்காதுங்க. நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள், என் சேனலில் எல்லாமே 0% தான் பண்ணியிருக்கேன். நம்ம செடி வளர்க்குறவங்களுக்கு மண் வேணும்னு கவலை தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சே வளர்த்துடலாம். எதுவுமே பைசா கொடுக்காம 0%லேயே நம்ம தோட்டத்தை ஆரம்பிச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கலாம். ஸோ என்னுடைய சேனலை பாருங்கள், சைஸாகவும் ஆயிரும். நமக்கு பாருங்கள், இந்த மாதிரி காய்கறிகள் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்க ஒவ்வொரு உறுப்புங்களையும் நம்மளை பாதுகாக்குது. நம்ம இந்த மாதிரி குரூப்பில் சேர்ந்து நம்ம விதைங்களை நம்மளும் பகிர்ந்து அடுத்தவங்களுக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி சேர்ந்திங்கன்னா நம்ம நிறைய இந்த மாதிரி மூக்குத்தி அவரை நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். தம்பட்டை அவரை நான் கேள்விப்பட்டதில்லை. இப்போ நான் தோட்டத்தை ஆரம்பிக்கிறப்ப தான் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறைய விஷயங்கள் தெரியுதுங்க. நமக்கு தெரியாத விஷயங்கள் நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்குது. நான் ஆரம்பிக்கிறப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் குரூப்பில் சேர்ந்து பழகினப்போ தான் எனக்கு இவ்வளோங்க இருக்குன்றத ஒரு வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. தேங்க்யூ.